முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதியின்படி தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடுவது குறித்து முதலமைச்சர் விஜய் முடிவெடுப்பார் என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், வணக்கம். டாஸ்மாக் கடைகளுக்கு விரைவில் மூடு விழா நடைபெறும் என பெண்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. தமிழகத்தில் கல் இறக்க அனுமதி குறித்து முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது எனவும் வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் சில டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். தமிழகத்தில் பள்ளி, கல்லூரி, பேருந்து நிறுத்தம், கோவில்கள், பேருந்து நிலையங்கள் அருகில் செயல்பட்டு வந்த 717 கடைகள் மூடப்பட்டிருந்தாலும் இன்னும் இது போன்ற இடங்களில் கடைகள் செயல்படுவதாக சில புகார்கள் வந்துள்ளதாகவும் தமிழக அரசு பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று முதல் கட்டமாக பள்ளி, கல்லூரி, கோவில்கள் உள்ளிட்டவற்றிற்கு அருகில் இருக்கக்கூடிய 717 கடைகளை மூடி நடவடிக்கை எடுத்தது போலவே தற்போதும் இது போன்ற இடங்களில் சில கடைகள் இருப்பதை கண்டறிந்து இதை சீரமைத்த பிறகு மீண்டும் நடவடிக்கை தொடரப்படும் என உறுதியளித்திருக்கிறார். அதே போல நேற்று டாஸ்மாக் பார்களில் பீடி, சிகரெட் விற்கக்கூடாது என்று டாஸ்மாக் நிர்வாகம் சுற்றறிக்கையும் அனுப்பியிருக்கிறது. டாஸ்மாக் கடைகளுக்கு தாவேகா அரசு புதிய கட்டுப்பாடுகளையும் விதித்து வருகிறது. மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குவதை தடுக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் டாஸ்மாக் பார்களில் பீடி, சிகரெட் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தண்ணீர், பாட்டில், நொறுக்கு தீனிகள் அதிக அளவில் விளைவித்து விற்றால் சீல் வைக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தின்பண்டங்கள் உரிமம் பெற்ற ஒப்பந்ததாரர் விற்பனை செய்யும் தின்பண்டங்களுக்கான விலை பட்டியலை பார்வைக்கு வைக்க வேண்டும். தின்பண்டங்கள் அரசின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவையாக இருக்க வேண்டும். அனைத்து தின்பண்டங்களும் உணவுப் பொருள் தர கட்டுப்பாட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ISI சான்று பெற்ற குளிர்பானங்கள் குடிநீரையே பயன்படுத்த வேண்டும். எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை பார்களில் வைக்கவே கூடாது. நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் கடையை திறக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் தமிழகத்தில் மது விற்பனை தனியார் மயமாக்கப்படுவதாக வெளியான தகவலும் ஒரு புது விவாதத்தையே கிளப்பியிருக்கிறது பவித்ரா. மது விற்பனைக்கு பொறுப்பேற்று டாஸ்மாக் துறையை சீரமைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்திருக்கிறார். இன்றளவும் கூட டாஸ்மாக் மதுக்கடை அல்லது மது விடுதிகளுக்கு சென்று பார்த்தால் அங்கே குப்பை மேடுகளாக தான் இருக்கிறது. யாராவது எங்கேயாவது படித்திருப்பார்கள். இதை கண்டுகொள்ளாமல் இனியும் இருக்க முடியாது. அதனால் தான் இந்த துறையை சரி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் கூட அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது சிலர் டாஸ்மாக் கட்டமைப்பையே மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறியதாகவும் சிலர் டாஸ்மாக் நிறுவனமே தேவையே இல்லை என்று வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் கூறினார். அதாவது இந்த தகவல் எல்லாம் அதிகாரிகளுடனான ஆய்வு கூட்டத்தின் போது விவாதிக்கப்பட்ட சில அம்சங்கள் மட்டுமே இது செய்திகளாக வந்திருக்கிறது. அதை வைத்து யாரும் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் என்று டாஸ்மாக் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது பவித்ரா. விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன்.